அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுப்பலன்கள் இந்த 15 நாட்களில் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் புரியும். மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒருத்தர் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டுதல் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் 12 ராசி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் நிறைய விதமான சிறப்பான பலன்கள் இவர்கள் தொலைபேசி மூலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. மேலும் இவங்கக்கிட்ட நிறைய ஆக்டர்ஸும் பார்த்துருக்காங்க. அதாவது அந்தளவுக்கு இவங்க ரொம்பவே ஃபேமஸான ஜோதிடரும் கூட. மேலும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனைகள் நடக்குது, இதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனை நடக்க போகுது, அந்த பிரச்சனையில் இருந்து விடப்பட என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படின்ற முதற்கொண்டு தெளிவான சிறப்பான தகவல் தொலைபேசி மூலியமாக அவங்க சொல்கிறாங்க. மேலும் நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. மிதுன ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 3வது ராசியாக பார்க்கப்படுது. ராசி மண்டலத்தில் 60 பாகை முதல் 90 பாகை வரை இருக்குது. இது ஒரு காற்று ராசி அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஆண் ராசி, உபய ராசி. இந்த ராசியோடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தாங்க. மேலும் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் மற்றும் நீச்சம் அடைவது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் மிருக சீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், திருவாதிரையின் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. பொதுவாக மிதன ராசிக்காரர்கள் அன்பானவர்களாகவும் இரக்க சுபாவம் உடையவர்களாகவும் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திசாலிகள், சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற் போல செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. இரட்டைத்தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. நல்ல பேச்சாளர்கள். இது 4 கால் ராசி. மேலும் இரவில் வலுவுள்ள ராசி. இரவில் செய்யும் காரியங்கள் வெற்றி தரக்கூடிய ராசியாக இருக்கும். தெற்கு திசை முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் அங்கத்தில் முகத்தை குறிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். மேலும் பூங்கா, காடு, விவசாய நிலங்களில் குறிக்கக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலிகள், கருணை உடையவர்கள், பல கலைகளை திறன்பட செய்யக்கூடியவர்கள், சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒத்துப்போவுதல், நகைச்சுவை உணர்வு, திட்டமிட்ட ஆற்றல், மேலும் நண்பர்களுக்கு ஆபத்து நேரத்தில் உதவி செய்பவர்கள். மேலும் நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாதவற்றை தெரிந்து கொள்ள நேரத்தை வீணாக்குவது, தீய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதால் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வது, முன் கோபத்தை குறைத்து கொள்வது, உணர்ச்சி வசப்படுதல். இந்த விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க, அதாவது உங்களுக்கு நார்மலாகவே இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 4 விஷயத்தையுமே குறைச்சிட்டிங்க, உங்கள் கேரக்டர் நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான பலன்களும் மாற்றங்களும் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள்.
அதே போல் ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தன் சொந்த ராசியான சிம்மத்தில் ஆட்சி அதிபதியாக சந்திக்க இருக்கார். அதோடு சிம்மத்தில் புதன் சேர்ந்து யோகங்களை உருவாக்குவார். இதனால் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கும் ஆவணி மாதத்தில் உங்கள் பேச்சில் அதிகாரத்தன்மையும் தைரியமும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் மன உறுதியும் இருக்கக்கூடுங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 15 நாட்களும் இந்த ஆவணி மாதமும் அமைய பெற்றிருக்கு. பயணங்கள் மூலமாக சிறப்பான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் செய்யக்கூடியவர்கள் முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் தானாகவே பார்ப்பாங்க. அதை விரிவாக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இருப்பினும் கூட முக்கிய முடிவுகளில் கூடுதல் கவனம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப செலுத்த வேண்டுங்க. அதே போல் இந்த 15 நாட்களில் மன அமைதியின்மை மற்றும் உடனே எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். உங்கள் பேச்சில் அதிகாரம் தோணி இருக்கும் என்பதால் பிறரின் மனம் காயப்படும். மேலும் உங்கள் வார்த்தையில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பிட்ட இந்த 15 நாட்களில் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் திருமண தொடர்பான முயற்சிகளில் நல்ல தகவல் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் இந்த நாட்கள் மற்றும் சிறப்பான ஆற்றலோடு நற்பலன்களையும் அதிகமாக நீங்கள் பெற முடியும். அதே போல் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் காலையில் சிறிது நேரம் சூரிய ஒளியில் நிற்பதும் ஆரோக்கியத்திற்கு நன்மையை கொடுக்கும். உடற்பயிற்சி விளையாட்டில் ஈடுபடுவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. இல்லாமல் இந்த 15 நாட்களில் மகிழ்ச்சியும் பல வகையில் வளர்ச்சியும் தரக்கூடிய நாட்களாக அமைய போகுது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வரப்போகுது. இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. மேலும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடந்து முடியும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். மேலும் திருமண முயற்சிகள் சாதகமாக அமையும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடித்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டில் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. இன்னும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனை மாதமாகவும் நாட்களாகவும் இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அமைய பெற்றிருக்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படும். பணிகளில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீங்க. உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. மேலும் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வகையிலும் அனுகூலமான விஷயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 21, 24, 27, 29, செப்டம்பர் 1, 6, 10, 13. மேலும் சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 17 மாலை முதல் 19 இரவு வரை. மேலும் செப்டம்பர் 14 விடியற் காலை முதல் 16 விடியற் காலை வரை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க. முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது கெடுப்பலன்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதா அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனத்தில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.